ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹே காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்றைக்கி தான் அந்த ஹுயானுங்கிற ஒரு டேப்லெட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ வித் திஸ் பென் இருக்குது, எனக்கு இது யூஸ் பண்ணவும் வரல. ஸோ ஐம் கோனா ஃபர்ஸ்ட் மேக் அ வீடியோ ஆன் இட் யூஸிங் இட். ஸோ ஒரு மார்க் பண்ணலான்னு பிளான் இட். ஸோ ஒரு மார்க் போடும் ஓகேங்களா. சாலிட் போர்ட் கோதார் டெஸ்ட் சீரிஸ் போகணும். டெஸ்ட் சீரிஸ் AI generated. AI generated aptitude sectional 1. Why can't we try this? அதை ட்ரை பண்ணலாமா? ஓகே, வில் டூ திஸ். தெரில, முதல்ல எனக்கு ஒழுங்காக வருமானம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெக்கார்ட் ஆகுதான்னு டவுட்டாக இருக்குது. அப்புறம் கஷ்டப்பட்டு போட்டு என்ன ஆச்சுன்னா ரெக்கார்ட் ஆகுது. திங்ஸ் ஆர் ஃபைன். இப்போ என்ன யூஸ் பண்ண பார்த்துக்கணும். வரமாட்டேன் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சா? என்னடா பண்ணுறீங்க? Find the circumference of the largest circle that can be inscribed in the rectangle of Stephen definition of the இதுக்கு இதுன்னு கொடுத்துருக்கீங்க. லென்த்து பிரெத்துன்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, இது லென்த்தாக இருக்கும், இது வந்துட்டு கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும், வந்துட்டு பிரெத்தாக இருக்கும். ஸோ பைஆர் ஸ்கொயர் சர்க்கம்ஃபரன்ஸில் கேட்டிங்க. ஸோ 2πrன்னு போட்டுக்கிட்டா 2πrோடது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ 2 × 22/7 இன்ட்டு 6 வந்துட்டு ஒரு 126. ஸோ இதை அடிச்சிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு வாட்டி இருப்பான், மிச்சம் இருக்கிறது ஒரு 56. கரெக்டாக 56 இதில் 7 மிச்சம் 56. இதில் வந்துட்டு ஒரு 8 வாட்டி இருப்பான். ஸோ 44 × 18ன்னு போட்டிங்கன்னா 32 முடியணும். 8 16 26 32. இங்கே எதுவுமே இல்லையே. 2 × 8 16 24 32 எதுவுமே இல்லை. சரி, போட்டால் 32. இங்கே வந்துட்டு மிச்சம் 3 32 3 வந்துட்டு 35. இங்கே ஒரு 4, திருப்பி இங்கே ஒரு 4 2 9 7. இது ஆன்சர்லேயே அங்கே இல்லையே. லுக், நேரம் 2πr போட சொன்னேன், அதுவே முதல்ல தப்பு. சர்க்கம்ஃபரன்ஸ்னு கேட்டீங்க. சரி, இதை பை 2 போட்டால் ஆன்சரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 350, ஒரு 45, ஒரு 1. ஸோ 391 ஆன்சரில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு 390 கிளிக் பண்ணிடுறேன். 391 ஒரு கொஷனுக்கே என்ன எவ்வளோ நேரம் எடுக்குது பற்றியா? இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கிளியர் பண்ணணுமா? ஷிட். அடுத்தது வந்து என்ன கொஷின்னா, 2 பைப் இருக்கா, எக்ஸ் அண்ட் ஒய் ரன்னிங் டுகெதர் டு ஃபில் அ டேங்க் இன் 10 minutes. இது வந்துட்டு 5 நிமிஷம். It takes 15 minutes. It takes 2 pipes take 600 running to 10 நிமிஷத்தில் ஃபில் பண்ணணும்னு ஒரு இதுக்காக முடிக்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு இது எவ்வளோன்னு தெரியல. இது வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு இதுவும் எவ்வளோன்னு தெரில. இது வந்துட்டு ஒரு நிமிஷத்தோட ஒர்க்கு, இது ஒரு நிமிஷத்தோட ஒர்க்கு. இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் பார்த்துச்சிங்கன்னா ஒர்க்கு வந்துட்டு முடியுதுன்னு சொல்கிறீங்க. எக்ஸு டேக்ஸ் 15 நிமிஷம் லெஸ்ஸுங்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு y மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதை விட இது வந்துட்டு ஒரு y - 15 மினிட்ஸ் கம்மியாக தான் எடுத்துக்கணும். இதில் நிறுத்தி முடி வச்சு இதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இது வந்துட்டு YA + YA - 15 the whole divided by y² - 15y இருக்கா. இதை வந்துட்டு இது பண்ணிங்கன்னா தட் would be equal to 1/15 இருக்குது. இதில் வந்துட்டு போட்டிங்கன்னா 2y - 15 that would be equal to y² - 15y.
இந்த ஆன்சர் இன்ட்டு 15 இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு 30y மைனஸ் 15 இன்ட்டு 15 வந்துட்டு ஒரு 225 that would be equal to y ஸ்கொயர் மைனஸ் 15y. ஸோ இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டா ஒய் ஸ்கொயரு மைனஸ் 15y, அது வந்து 30y, 30 அங்கே வந்ததுனால மைனஸாக தான் இருக்கும். ஸோ மைனஸ் ஒரு 45y. இப்போ வந்துட்டு -225 வந்துட்டு +5 ஆயிரும். ஸோ இது வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ என்னோட இது வந்துட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 225, இதுக்கு வந்துட்டு 45ன்னு கேட்குது. 9ஆல் இருக்கா, எல்லாமே 9ஆல் அடி வாங்கலாம். ஸோ இப்போ சம்திங் 9 கூட தான் போட்டி போகுது. எதையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரும்னு கேட்குறீங்க. சம்திங் 10 வாட்டி 20 வாட்டி 20 வாட்டிக்கு ஒரு 180 வந்து நிற்பானா? மிச்சம் இருக்கிறது 80, 20 வாட்டிக்கு ஒரு 180, மிச்சம் இருக்கிறது ஒரு 45. இப்போ 25 வாட்டி போடலாமா? 25 இன்ட்டு 9க்கு வரான். இதில் ஏதோ கூடயாவது ஒரு 15 கூட்டினா வரானான்னு பாருங்க. 35 தான் வருது. ஸோ இப்போ இது வருது 45. இப்போ ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். சரியா? என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு பென் எடுத்து இதோட ஒரு 15 கூட்டினா 45 வரும். சூப்பர். சீவன் நெக்ஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் டக்குன்னு எரேசர் எடுத்து எல்லாத்தையும் அழைச்சி விட்டுறணும். திருப்பி பெண்ணுக்கு போகணும். A mixture contains alcohol and water in the ratio cool nearly is 5ங்கிறீங்க. when 5 liters of water இந்த ரேஷியோ வந்துட்டு ஓகே கூல் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு மிக்சர் இருக்குது, அதோட ஆல்கஹால் இருக்குது, பை வாட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்கீங்க 7/5ன்னு. அப்போ இது 7x இருந்தால் அது வந்துட்டு 5x இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஒரு 5 லிட்டர் ஆட் பண்ணுற, இது வந்துட்டு ஒரு 6 லிட்டர் ஆட் பண்ணுறாங்களா போட்டால் இது வந்துட்டு 34க்கு 25ன்னு மாறுது. அருமம். இது ரெண்டும் வடியாது, அதுதான் பிரச்சனை. இது 25 இன்ட்டு 7ன்னு போட்டால் 7 பாதியாக்கி 350, 350னா 150. ஸோ ஒரு 175, 600 வந்துட்டு 300, 150. ஸோ தட் வுட் பி ஈக்குவல் டு 34 இன்ட்டு 5 வந்து 340, ஒரு 170x ப்ளஸ் ஒரு அகெயின் ஒரு 170 தான் இருப்போம். ஸோ இதில் இது போணுச்சுன்னா அது வந்துட்டு இது ஒரு 5x, இது வந்துட்டு 20, எக்ஸோட மதிப்பு வந்துட்டு 4. ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டிஸ் ஆஃப் மிக்சர்னு கேட்குறீங்க. 7யும் 5ஐயும் கூட்டுறேன். 7யும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா எனக்கு வரது வந்துட்டு எவ்வளோ வருவோம்னா ஒரு 12 வருவோம். 12 26, 36, டபுள் ஆக்கணும். 12 24, 24 டபுள் ஆக்கணும் 48 ஆன்சரில் இருக்கும். ஸோ 48. அடுத்த கொஷின். இப்படி போட்ட டைமே இல்லையே, மாற்றி போகிறதுக்குள்ளே 9 டிஜிட் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இதுங்கிறீங்க. ஸோ அந்த நம்பர் ஒரு 9ஆலையும் ஆகணும், 8ஆலையும் ஆகணுங்கிறீங்க. ஓகே கூல். ஸோ 9ஆல் ஆகணும்னா அது வந்துட்டு 3 3 2 இல்லை சாரி 1 2 4 4 4 8 8 8 3 8 3 11 11 4 15. அப்படின்னா எக்ஸையும் நான் ஒய்யையும் கூட்டினீங்கன்னா எனக்கு ஒரு 4 கிடைக்கணுங்கிறது இது. இது வந்து 8ஆல் ஆகணும்னா கடைசி இந்த நம்பரு இது 4, இது வந்துட்டு 8ன்னா ஓகே. ஸோ கடைசி இதுலேருந்து 8ல் எதுன்னு 80, 160, 240, 320. சரியா? இப்போது இங்கேருந்து ஒரு 8 கழிச்சா என்ன வருவானா 320, 312. இங்கேருந்து ஒரு 8 கழிச்சாகும் 304ன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படின்னா ஒய் வந்துட்டு 0வாக இருக்கலாமா? ஸோ ஒய் வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்துட்டு 4ஆக இருக்கும். இதோட ஸ்கொயர்னு கொடுத்துட்டீங்க. ஸோ ரூட் ஆஃப்னு எது போட்டிருக்கீங்களா? ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு இருக்கும். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் அண்ட் ரெண்டுமே 0 பெருசுன்ட்டிங்க. அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 328, 336. ஸோ 336, 344. அப்போ இதுவும் 4ன்னு வருவோம். ஓகேவா? இது 4ஆக இருந்தால் அது முட்டையாயிரும். இப்போ 344 வரமாட்டோம். 352, 360, 8ஆல் அடியுது 360, 368, 376.
374ன்னு வச்சுக்கிட்டா வரானா 374. ஸோ ஒய் வந்துட்டு 7 இருந்துச்சுன்னா எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்னா -3 இருக்கும். ஓகே, எக்ஸோட ஸ்கொயர் வந்துட்டு 9, ஒய்யோட ஸ்கொயர் வந்துட்டு ஒரு 49. இதை தூக்கி இது கூட கூட்டினா வந்துட்டு வரவன் வந்துட்டு ஸோ 49 59னா 58ன்னு வந்து நிற்பான். இதை வந்துட்டு அடிச்சிங்கன்னா 25 இன்ட்டு சாரி 25 4 29 இன்ட்டு 2. இங்கே அதில் இல்லவே இல்லை. வச்சுக்கிட்டு என்ன பிடிக்காம வர மாட்டேது. ஷிட், இந்த ஸ்பீடில் போனோன்னு வச்சுக்கோ அருமையாக வந்தான் ஜெயித்தான். இப்போ பெண்ணு இது லைட்ரு. ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குங்கிறீங்க. ஓகே, இது வந்துட்டு எல் இருக்கான், எம் இருக்கான், என் இருக்கான். இதுவும் இவனும் ஈக்குவலா? ஓகே, எம்என்என் இது வந்துட்டு 37ங்கிறீங்க. ஸ்கூல். ஸோ 180ல் ஒரு 30 போணுச்சுன்னா வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு 150 150ல் ஒரு 7 போணுச்சுன்னா 143. இதை பாதியாக்குனா வந்துட்டு 71.5 இருக்கு. அடுத்த கொஷின். ஒய் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க்கு ஒய் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 நாள். ஜெட் வந்துட்டு 10 நாள் ஒர்க் டுகெதர் வாட் பர்சன்டேஜ்? ஓகே, இது வந்து 20 நாள் டோட்டல் ஒர்க் வந்துட்டு 20ன்னு எடுத்துக்கிட்டா இவன் வந்துட்டு டோட்டல் ஒர்க் வந்துட்டு 20ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கு பார்ப்பான். இவன் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா டோட்டல் 20/10 ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு பார்க்குறான். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு பார்க்குறாங்க. 3 நாளைக்கு பார்த்தாங்கன்னா டோட்டலாக 9 ஒர்க்கு தான் முடிப்பாங்க. ஸோ 9 அவுட் ஆஃப் 20 ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கும். இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு 5 வாட்டி தலைவன், இதில் வந்துட்டு ஒரு வாட்டி. 9 5 ஆர் 45. அடுத்த கொஷின். ஓகே, இப்படி இருக்கு. இதில் கமான் யூ கான் a square by b plus c வந்துட்டு போட்டிருக்கேன். இது வந்துட்டு சூப்பர் ஃபைன். நோ ஐடியா ஜி. ஓகே, இந்த பேரலோகிராம் PQRSங்கிறீங்க. ஓ இஸ் த மிட் பாயிண்ட்டுன்றீங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆருங்கிறீங்களா? சந்தோஷம். ஓகே, இது வந்துட்டு 60னா இதோட மதிப்பு என்னவா இருக்கும்னா ஒரு 120 இருக்கும். இது 120னா இதுவும் 120, இது ஒரு 60. என்னமோ அடுத்தது வந்துடும். In an election between 2 candidates, 75% of voter enrolled in the election cast their vote. Out of which 2%, 75% of people தான் ஓட்டே போட்டாங்க. 2% invalid candidate which was 75% of total valid votes. Total number of votes என்னன்னு கேட்குறேன். ஈஸியான கொஷின். ஸோ இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்ஸ் இதில் வந்துட்டு எனக்கு ஓகே கேண்டிடேட் காட் 9261 which was 75%. ஸோ ஒரு 9261 இதுதான் வந்துட்டு 75%ஓட மதிப்புங்கிறீங்க. ஸோ இதுதான் 100% ஆஃப் ஓட்டோட மதிப்பு. அதுனா என்ன சொல்கிறேன்னா ஓகேவா, இப்போ வந்துட்டு இதெல்லாம் வேலிட் ஓட்ஸு. அவுட் ஆஃப் விச் 2%. அப்போ இது வந்து 98%ஓட மதிப்பு தான். கரெக்டுண்ணா? அப்போ இது வந்துட்டு 98%ஓட மதிப்புனா பை 98 இன்ட்டு 100/98 அப்படின்னா இது வந்து 75%ஓட மதிப்பு தான். எனக்கு தேவை 100%ஓட மதிப்பு. இதெல்லாம் என்ன டேபிளில் வரும்னே தெரியலையே. இது 7வது டேபிளில் வரும். ஏன்னா 91 ஆமாம், 7வது டேபிளில் போட்டால் ஒரு 14 வாட்டி வரும். இது 7வது டேபிளில் போட்டிங்கன்னா ஒரு 13 வாட்டிக்கு இந்த 91 மிச்சம் இருக்கிறது 1. 16ல் வந்துட்டு 2 வாட்டி இருக்கும். மிச்சம் வந்துட்டு 2. 21ல் வந்துட்டு 3 வாட்டி இருக்கும். திருப்பி போட்டால் அது வந்துட்டு ஒரு வாட்டி. மிச்சம் இருக்கிறது 6. 62ல் ஒரு 8 வாட்டி. மிச்சம் இருக்கிறது வந்துட்டு ஒரு 6. ஏன்னா அது வந்துட்டு 54. அப்போ 6 63ல் வந்துட்டு ஒரு 9 வாட்டி. ஸோ இதில் இங்கே தான் அடித்ததுனால இங்கே வந்துட்டு 7ஆல் போட்டால் 2 வாட்டி தான் வந்திருக்கும். ஸோ இதை நான் போட்டால் இந்த இடத்துல வந்துட்டு இது 2ஆவதுல தான் அடியாதில்ல. சூப்பர். 189/2 ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இதை அடிச்சிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 3, இங்கே 4. இந்த 4 போட்டால் இங்கே 2, இங்கே விட்டுருச்சு. 2/3. இது வந்துட்டு ஒரு 3,
இது வந்துட்டு ஒரு 4. ஸோ மேலே என்ன இருக்குன்னு முதல்ல தெளிவாக எழுது. 4 2s are 8 இன்ட்டு 189 இந்த ஹோல் டிவைடட் பை 3 3s are இது இருக்குது 10 20 21 வாட்டி இருக்குது 160 168 168 இருக்கு ஆன்சரில். 168 டபுள் ஜீரோ 100 மல்டிப்ளை பண்ணதுனால. அடுத்த கொஷின். sin x ப்ளஸ் இது வந்துட்டு sin x ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு வந்துட்டு இது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு வந்துட்டு இதுன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன தெரியும்னா சைனோட எப்போ வந்துட்டு 1 வரும்னா சைன் வந்துட்டு 90 இருக்கும்போது. ஸோ இது வந்துட்டு எப்போ வந்துட்டு √3 0 1/2 1/√2. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 30க்கு தான் வரும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு போட்டோன்னா 2x இருக்கும். 2xோட மதிப்பு தான் 120னா எக்ஸோட மதிப்பு வந்துட்டு 60. எக்ஸோட மதிப்பு 60னா ஒய்யோட மதிப்பு வந்துட்டு 30. அடுத்த கொஷின் கொஞ்சம் பெருசாக அதனால ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் ஸ்போர்ட்ஸ் டோ அதில் முதல்ல வந்து ஈஸியான கொஷின்லாம் பார்த்துட்றேன். வரவே இல்லை. a³ + b³ - 3abc that will be equal to a + b + c into 2 times of ஓகேவா. ஸோ இது வந்துட்டு 126 இருக்கா. 126/6ன்னு போட்டால் எவ்வளோ வருவான்னு நீனே யோசிச்சுக்கோ. ஸோ 126/6ன்னு போட்டால் ஒரு 21 வாட்டி வந்து நிற்போம். கரெக்டாக இந்த 21 ஏன்னா ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு பிசின்னு போகும். ஸோ 21/3ன்னு போட்டால் 7. இந்த 1600 மீட்டர் சர்க்குலர் ரேஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்ட் அட் த சேம் டைம் இந்த சேம் பொசிஷன் சொல்கிறது. இது வந்து 18 வரும். 29 ஹவு மச் டைம் ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் த ரேஸ் வில் த மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் த ட்ராக். 18 வரான் 27 ஓடுறான். நான் இப்படியே வந்துட்டு இதை வந்துட்டு குறைச்சி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். தலைவன் மட்டும் 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கான். போட்டுடலாம். ஏன்னா செகண்ட் கேட்குறீங்களா 9 கிலோமீட்டர் வேகத்தில் நீ வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. டி வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 1200 9 கிலோ 9 இதை வந்துட்டு குறைக்கணும். ஏன்னா இது வந்துட்டு மீட்டர் பர் செகண்டை தான் மாத்திரம் இன்ட்டு டைம் போட்டால் கிடச்சிடும். ஒரு வாட்டி இது வந்துட்டு 2 வாட்டி சாரி மாற்றி அடிக்கிறேன். 1 தலைவர் 2 இது ஒரு வாட்டி. இதை வந்துட்டு 12,000னா ஒரு 600 600 இன்ட்டு 2 600 சாரி 60 இன்ட்டு 2 120 வந்து துறையில் வந்து தப்பு பண்ணுறாங்க. 1200 மீட்ரு 9 கிலோமீட்ரு. இதை வந்துட்டு எதுக்கு மாற்றணும்னா ஒரு 5/18 இன்ட்டு டைமு. இது ஒரு வாட்டி, இது 2 வாட்டி, இது ஒரு வாட்டி, இது 5ஆல் போட்டாவா. இது வந்துட்டு 5ஆல் டிவைட் பண்ணோம்னா மேலே ஒரு நம்பரை டபுள் ஆகணும்னா அது 240ன்னு வந்து நிற்போம். கரெக்டாக. இப்போ இதை வந்துட்டு இது பண்ணால் 480ன்னு வந்து நிற்கிது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஒரு 480. வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த கோன் வந்துட்டு ஹைட் ஆஃப் த கோன் என்னான்னு கேட்குறீங்க. இஃப் த கோனோட பேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்கீங்க. இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πRL π இருக்கான் 6 L. πRLோட மதிப்பு வந்துட்டு 308 ஆகும். ஸோ இது காலியாக போச்சு. ஸோ எல்லோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 308/22. இதை வந்துட்டு பாதி ஆக்குனீங்கன்னா சரி 11வது டேபிளில் போட்டிங்கன்னா 2 வாட்டி இருப்பான். இதில் வந்துட்டு 8 வாட்டி இருப்பான். இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு 2 இது வந்துட்டு எல்லோட மதிப்பு வந்துட்டு 16ன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும் L² R² + H²ன்னு. L வந்துட்டு 14² that would be equal to 7² + x² இருக்குது. 14² வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 196ல் ஒரு 49 போணுச்சுன்னா இந்த பக்கத்தை அடிச்சிங்கன்னா தலைவன் வர்றது 8 இந்த பக்கத்தை 16 இதில் வந்துட்டு ஒரு 7 8 147 வந்து நிற்கிது. 7 8 12 7 8 12 ஸோ 3ஆல் அடிக்கிறான். ஸோ 3ஆல் போட்டிங்கன்னா இந்த பக்கத்தை கண்டிப்பாக ஒரு 4 வாட்டி இருப்பானோ. 4 வாட்டிக்கு 12 மிச்சம் 2 27ல் ஒரு 9 இன்ட்டு 3 இதுலேருந்து நான் 7√3 எல்லாம் ஈஸியாக இருக்குது. இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நானும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு தாட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணலாம்னு நினச்சா முடிய மாட்டுது. ஏபிசி இது வந்துட்டு 45 ஏசிபின்னு கேட்குறீங்களா. ஓகே இது 45னா கண்டிப்பாக இதுவும் 45. இது வந்து 90 இதில் பாதி தான் இருப்போம். அதனால் இது 45. ஷாப்கீப்பர் செல்ஸ் குட்ஸ் அட் 40% லாஸ் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசர்ஸ் 25. ஓகே இதில் வந்துட்டு 2 விஷயம் விளையாடுறோம். போட்டுடலாம். ஸோ வந்துட்டு 40% லாஸு பட் யூசர்ஸ் 25% லெஸ் வெயிட். 25%னா 1/4. ஸோ 4
25%னா 4 ரூபா பொருளை 3 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா 4 கிராம் தர வேண்டிய 4 கிராமுக்கு பதிலாக 3 கிராம் தான் தருவோம் அப்படின்னா 3 ரூபா பொருளை தலைங்க 4 ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த ப்ளஸ் ஒரு 33.33% ப்ராஃபிட் பார்க்குறோம் மைனஸ் ஒரு 40 இன்ட்டு 33.3 பை 100 ஸோ இதை அடிச்சிங்கன்னா அந்த பக்கத்தை என்ன வந்து நிற்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு மொத்தமாக பார்த்தா 7ல் வந்துட்டு ஒரு 6.66 மைனஸ் இந்த 2 ஜீரோவுக்கு சாரி இது ஒன்று தான் போவோம் 3.3 இன்ட்டு 4 33 66 60 120 126 132 அடுத்தது அந்த ஒரு டிஜிட்டு ஸோ 13.2ல் ஒரு 6.6 போணுச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்குறேன் ஸோ முட்டை போணுச்சுன்னா முட்டை அந்த பக்கத்து 2 இது வந்துட்டு 12ல் 6 போணுச்சுன்னா ஒரு 6 இந்த பக்கத்து முட்டை 12ல் 6 போணுச்சுன்னா ஒரு 6 ஸோ 6.66% லாஸ் தான் ஆகுது ஸோ அது கிட்ட தான் ஆன்சர் வரல அடுத்த கொஷின் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பை கொடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எது கொடுத்துருக்கீங்க எதுவும் கொடுத்துருக்கீங்க எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ ப்ளஸ் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் இது will be equal to எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இ இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இயோட மதிப்பு வந்துட்டு என்ன எழுதுமோ இல்லை அருமை இப்படியே போகுது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இயோட மதிப்பு வந்துட்டு ஒரு 3 இன்ட்டு ப்ளஸ் ஒரு 3 டைம்ஸ் ஆஃப் இதுவா மைனஸ் ஒரு 33 இது வந்துட்டு இது போட்டிங்கன்னா 33 வந்துட்டு 3 வந்துட்டு எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ ப்ளஸ் ஐ கியூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஐ மைனஸ் ப்ளஸ் 3ab அப்படின்னு தானே இருக்கும் 3 வெளியில் எடுத்துக்கிறேன் இது வந்து மைனஸ் ஒரு 33 தான் இருக்கும் 33 கூட இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 99 தான் வந்து நிற்கிறான் ஸோ 3ஓட மல்டிப்ளை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 4 5 ஈஸியான பேப்பர் கூடவே இல்லைடா என்னால் புஷ்ஷே பண்ண முடியலங்க கடுப்பாக இருக்குது மொக்க பேப்பர் வச்சு எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு பார்த்தா அது முடியவே மாட்டேது எப்படி நான் க்ளோஸ் பண்ணாலே ஒரு மாதிரி தனக்கு மாதிரி ஓபிஎஸ்ஸாக எதுக்கு சும்மா போடுவோம் ப்ராக்டிஸில் இது ஏன்டா வருது என்னன்னே எனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு ஒரு டவுட் வருது இது நான் ஏன் கேட்குறேன்னா இல்லை செல்ஸு குட் செட் 40% அப்போ மைனஸ் 40% லாஸ்ட்டில் தான் விற்கிறான்னு தெரிஞ்சு போச்சு 25% லெஸ்ஸுங்கிறீங்க 25ஓட மதிப்பு வந்து 25/100 போட்டால் 1/4 ஸோ 4 ரூபா பொருளை 4 3 இருக்கு அப்படின்னா என்ன 25% 4 கிராமுக்கு பதிலாக 3 கிராம் தரான் அப்படின்னா 3 ரூபா பொருளை தலைவன் 4 ரூபாய்க்கு விற்கிறான் 1/3 அப்படின்னா ப்ளஸ் ஒரு 33.3% ப்ராஃபிட்டில் விற்கிறான் இதை நான் வந்துட்டு எப்படி போட்டால் வந்துட்டு லேட் ஆகும் கரெக்டாக ஸோ நான் அதை வச்சுக்கிட்டா 1/4 வந்துட்டு இல்லை இதை நான் எப்படி போடுவேன் அதுதாங்க லேட் ஆகுதுங்கிறேன் இப்போ 14 இருக்குங்கிறீங்க தட்ஸ் குட் இங்கே வந்து 33.3 40 வந்துட்டு லாஸு 33 ப்ராஃபிட்டு சரி ஓகே மைனஸ் 40 இன்ட்டு 33.3 100 இதுக்கு இது கேன்சல் ஆகுமா இது வந்துட்டு 33 வந்துட்டு எப்படி நீ எடுப்பேன் 33.3 6 12 2 மிச்சம் 6 12 13 மிச்சம் 13.32 இருக்கும் ஸோ இந்த பக்கத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 34 கருதிக்கிட்டா ஒரு 6.666666 இருக்கு
மைனஸ் மைனஸ் 6.666 இந்த பக்கத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 13.32 இருக்கும். ஸோ 13.32 8 9 9 1. ஸோ 20% லாஸ். லுக், திஸ் பென் இஸ் குட் ஃபார் டீச்சிங். எதையாவது நடத்தணும்னு நினச்சி இதிலே வச்சு நடத்திக்கலாம். பட் ஆனால் மார்க் போடுறதுங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேபி பழகலாம். ஃபார்முலா மறந்துட்டேன். இதோட ஃபார்முலா என்னன்னா AQ + BQ + CQ minus 3 times of ABC, that would be equal to A + B + C ப்ளஸ்ஸில் வருமோ ப்ளஸ் 3 times of AB + 3BC + 3CAன்னு வச்சுக்கிட்டா கூட அப்படியே இங்கே ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்க. கையெல்லாம் வலிக்குது இந்த பெண்ணை வச்சு எழுத மாட்டேன். X + Y + C இருக்கட்டும். ஒரு ஃபார்முலா என்னன்னா AQ + BQ + CQ minus 3 times of ABC, that would be equal to A plus B plus C into something வரும். Just a minute, I will refer my note. Is this algebra, right? மல்டிப்ளிகேஷன்ல வருது ஜி, மல்டிப்ளிகேஷன்ல வருது. என்ன இருக்குன்னா அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். This would be equal to A square plus B square plus C square minus AB minus BC minus CN இருக்கும். அரே யார், just go there man. minus BC. இப்போ இதுவும் இதான் கேட்குறாங்க. they are asking me this. So A plus B plus C கொடுத்துட்டீங்க. Even they have given this. Can't you find this? A plus B plus C the whole square. A square plus B square plus C square plus 2 times of AB BC CN இருக்கா. 2 times of AB plus BC plus CN இருக்கு. So this would be equal to A plus B plus C the whole square. உனக்கு தான் A plus B plus C தெரியுமா. 3 ஸ்கொயர் வந்துட்டு 9. இது வந்துட்டு உனக்கு வேணும். ஸோ மைனஸ் ஒரு 2 times of AB plus BC plus CA. ஸோ இதோட மதியம் வந்து ஒரு -11 போட்டால் 22. 22 9 ஒரு 32 31. ஸோ ஐ காட், நீங்கள் கேட்குறது இது கிடச்சிருச்சு சரியா. திஸ் would be equal to A plus இது வந்துட்டு 3, இது வந்துட்டு ஒரு 31. ஸோ வந்த ஆன்சர் மைனஸ் வெளியில் எடுத்துட்டா இது -11 அப்போ +11. ஸோ 32 42 42 டபுள் ஆக்கி டபுளாக 42 40 80 120 126 ஆப்வியஸ்லி. ஸோ இருக்குது, நோ இஷ்யூஸ். சிம்பிளான ஃபார்முலாஸ், இந்த மாதிரி பெருசாக இல்லை. இந்த ட்ரையாங்கிள் இருக்கா. ஓகே, இஃப் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒன்று இருக்குது. ஓகே கூல். ஏ இருக்கும், பிசி ஏபி வந்துட்டு 4, பிசி வந்துட்டு 6, இது வந்துட்டு ஏசி. ஸோ என்ன இப்போ ரைட் ஆங்கிள் இல்லைன்னு தெரியுது. ஓகே, பிக்யூஆர்னு ஒன்று இருக்கா. கூல். பி இருக்கான், கியூ இருக்கான், ஆர் இருக்கான். கியூஆர் மதிப்பு வந்துட்டு இதோட டபுளாக இருக்குது. ஓகே, ஏவும் பியும் ஈக்குவல், பியும் கியூவும் ஈக்குவல்னா அது வந்துட்டு ஏ. அப்போ எந்த ஆங்கிளும் ஆப்வியஸாக ஈக்குவலாக இருக்கணும். ஏஏ கிரைட்டீரியன் படி ரெண்டுமே வந்துட்டு ஒரு என்ன ட்ரையாங்கிள், கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ்லாம் சேமாக இருக்குது.
சைட்ஸ் கண்டிப்பாக ப்ரொபோஷனலாக இருக்கும். இங்கே டபுள் ஆகுதுன்னா இப்போ இவனும் டபுள் ஆகும். இவன் கேட்குறது PQ கேட்குறீங்க. PQ 4னா அந்த பக்கத்து தலைவன் 8 இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். கிளியர் திஸ் மேன். 2 ட்ரெயின் இருக்கா, ஈக்குவல் லென்த் இருக்கா, 2 அண்ட் பேரலல் லைன்ஸுங்கிறீங்க, இந்த சேம் டைரக்ஷன் 40 22. த ஃபாஸ்டர் ட்ரெயின் பாசஸ் த ஸ்லோவர் ட்ரெயின் 40 செகண்டுங்கிறீங்க. தட்ஸ் கூல். இந்த லென்த் ஆஃப் ஈச் ட்ரெயின் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ, ட்ரெயின்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த்துங்கிறீங்களா? ஃபைன். ஒருத்தன் 40. நான் என்ன வச்சுக்கிறேன், என் கணக்குப்படி 2 பேருமே இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னதுன்னா 2 ட்ரெயின் ஈக்குவல் லென்த்துங்கிறாங்களா, நான் வந்துட்டு இப்படி ஒரு ட்ரெயின் வச்சுக்கிறேன். சரியா? இங்கே நான் வந்துட்டு அப்படி இன்னொரு ட்ரெயினையும் வச்சுக்கிறேன். ஃபைன். 2 ட்ரெயின் இங்கே தானே இருக்குது. 2 ட்ரெயின் ஈக்குவல் லென்த். ஸோ ஒருத்தன் வந்து 40ல் போகிறாங்க, இன்னொருத்தன் வந்துட்டு 22ல் போகிறாங்கன்னு தே ஆர் கிளைமிங். ஐ ஆம் நாட் சேயிங் எனிதிங். ஓகேவா? 40 26. நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, அந்த கன்வேயர் பெல்ட் 22 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பக்கத்தில் ஓடிட்டு இருக்கோன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். வாட் இஃப் ஐ ஹேட் இமேஜின் தட்? ஸோ இவன் 22 கிலோமீட்டர் இவன் புஷ் பண்ணுவான். 22 கிலோமீட்டரில் அவன் புஷ் பண்ணி இவன் 22ல் போகிறான், அவன் 40ல் போகிறான். இப்போ தான் ட்ரெயின் ஆரம்பிக்குது, எடுத்தோடனே அதில் போகிறான் வச்சுக்கோங்க. கன்வேயர் இவன் 22ல் புஷ் பண்ணுறான், அங்கேருந்து கன்வேயர் பெல்ட் ஆப்போசிட்டில் வந்து 22ல் வரும். அப்போ இவனோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஆப்வியஸாக 0. இதோட ஸ்பீடு என்ன இருக்கும்? 22 கம்மியாக இருக்கும். 22 கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? மிச்சம் இருக்கிறது ஒரு 20ல் 2 போணுச்சுன்னா 18. ஸோ 18 கிலோமீட்டர் வேகத்தில் தான் எல்லாம் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ட்ரெயினை பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறீங்க. ஸோ இங்கே தான் இதுதான் ஸ்டார்டிங்காக. இதை பாஸ் பண்ணால் ஒரு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் போகும். இது வந்துட்டு இந்த ட்ரெயினோட லென்த்தா? அப்போது நான் வந்துட்டு ஒரு ட்ரெயினோட லென்த்தை மட்டும் கடந்தால் போதும். கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னா ட்ரெயினோட லென்த்து. D ஈக்குவல் டு ST. ஸ்பீட் எவ்வளோ? 18. எவ்வளோ நேரத்தில் கடக்குதா? 40. பிஃபோர் தட் தே ஹவ் கிவன் இன் செகண்ட். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா ஒரு 5/18. அவங்க 40ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ஒரு வாட்டி, இது 1. ஸோ 400 200. ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வருது. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், 200 ஆன்சரில் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கும் போது நம்ம இமேஜினேஷன் எப்படி இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்னா, ஒரு ட்ரெயின் ஃபாஸ்டர் ட்ரெயின் இங்கே இருக்குன்னா ஸ்லோவர் ட்ரெயின் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வந்து நிற்போம். கரெக்டாக? நீங்கள் அதை மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நினச்சி பாருங்கள், 2 ட்ரெயினும் இனிஷியலாக வந்துட்டு இப்படி இருந்திருக்கலாம். ஸோ புரியுதா? இப்போ ஃபாஸ்டர் ட்ரெயின் அங்கே வந்திருக்கும் இமேஜின். ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி 2 ட்ரெயின் போகும்போது ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை வந்துட்டு கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இது 2த்தையும் கூட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரீசன். அதனால தான் இந்த இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸாக எடுத்துப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 100ஆக இருக்கும். ஏன்னா வி கேன் செக் தி ஆன்சர். என்னையா இது பண்ணு போய் கூல். அதுக்கு நாங்கள் 2 டைம்ஸாக எடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறது இல்லை. படித்தது எதுவும் ஞாபகம் இருக்கும். கூல். அது ஏன் தூக்கம்? கொஷின் என்ன? யார் இந்த ஃபாலோயிங் டயக்ராம் இதெல்லாம் 5 கம்பெனி இருக்குது. குட் ABCDE. இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் எவ்வளோ தான் பண்ணுறீங்க? கூல். சிலது டிமாண்டோட அதிகம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. If X percentage of the demand of the product, if X percentage of the demand of the product by company C is equal to the of company B, then what is the value of X ன்னு கேட்குறீங்க. அருமைதான். X percentage of demanding, X percentageனா X by 100. X percentage of demand of company C. கம்பெனி சியோட டிமாண்ட் வந்துட்டு 2500. இதோட X percentage that is equal to what? It is equal to that of, if X percentage of demand, question proper படிக்கிறோம். If X percentage of the demand of the product by company C.
இதோட X percentage is equal to the of the company B. Company B ஓட டிமாண்ட் வந்துட்டு ஒரு 600 கிளைம் பண்ணுறாங்க. தட்ஸ் ஃபைன். இது கேன்சல் ஆகிடுச்சு, இது கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்துட்டு 600/25 600 டபுள் ஆக்குனா 1200 2400 வந்த ஆன்சர் பை 100 24. sin x ப்ளஸ் கொசிகண்ட் எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டீங்க. இது வந்துட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்க? கூல். அது டைம் பெஸ்ட். இந்த பக்கத்தை வந்து sin power 9x ப்ளஸ் 1/sin power 9x யார் கேட்குறீங்க? இது என்னன்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா sin x பை 1/sin x ஓட மதிப்பு வந்துட்டு 2ன்னு கொடுத்துருக்கீங்க. a ப்ளஸ் 1/a-ஓட மதிப்பு 2ஆக இருந்தால் a பவர் 9 ப்ளஸ் 1/a பவர் 9ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறீங்க. நல்ல விஷயம். வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு 4 5 மல்டிப்ளை பண்ணால் வரும்னு எனக்கு தெரியும். இப்போது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா a ப்ளஸ் a பவர் 4 ப்ளஸ் 1/a பவர் 4ஓட மதிப்பு வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. a ஸ்கொயர் வந்துட்டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 வந்துட்டு 2 த ஹோல் ஸ்கொயர் 4 மைனஸ் 2 வந்துட்டு என்னடா இது? a ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 மைனஸ் 2 வந்துட்டு 2. திருப்பி இது a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்துட்டு போட்டால் 4 மைனஸ் 2 இது கூல். அடுத்தது வந்துட்டு a பவர் 5 ப்ளஸ் 1/a பவர் 5ஓட மதிப்பு வந்து இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதையும் பண்ணால் என்ன வரும் யோசிச்சு பாருங்க. a பவர் 5 ப்ளஸ் 1/a ப்ளஸ் சாரி வந்துட்டு ஏங்க அந்த லட்சணத்தில் போட்டிருக்கேன். a பவர் 4 இதை வந்துட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணால் a பவர் 9 ப்ளஸ் 1/a a பவர் 4 எஸ் ப்ளஸ் 1/a பவர் 9. என்னடா இது தப்பு பண்ணியிருக்கேன். a பவர் 9 ப்ளஸ் இதை வந்துட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன் a பவர் 9 a பவர் 4/1/a பவர் 5ஓட மதிப்பு என்ன? 1/a ஃபைன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் a பவர் 4. என்ன இது இடக்கு முடக்கா வருது? கரெக்டாக எழுதணும். இங்கே 4 மறந்துட்டேன். a பவர் 9 இது தூக்கி எடுத்து இங்கே போட்டால் a பவர் 4/a பவர் 5 1/a பவர் a கூல். இது வந்துட்டு அப்போ a பவர் 5 இது வந்துட்டு ஆப்வியஸாக இதாக தான் இருக்கணும். ஓகே. a பவர் 9/1/a பவர் 9ஓட மதிப்பு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒருத்தன் வரான்ல, இதையும் மல்டிப்ளை பண்ணும். பண்ண ஆன்சரில் இவனை மட்டும் கழிச்சிரு. இவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணால் இது வந்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் 2 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 2 இது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு a கியூப் மைனஸ் 3a இது கியூப் 2 சார் 4 2 சார் 8 மைனஸ் 6 2 a ஸ்கொயர் மைனஸ் 2 a கியூப் மைனஸ் 3a மைனஸ் a மைனஸ் 2 2 2 சார் 4 மைனஸ் 2 2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 2 சார் 4. வந்த ஆன்சரில் 1 ப்ளஸ் ஏதோ கழிக்கணும் மைனஸ் 2. அப்போ ஆன்சர் வந்துட்டு 2. முதல்ல ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின். இந்த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் இருக்குது, தேர்ட் நம்பர் இருக்குது. இஸ்ன்ட் திஸ் ஈஸி? எஸ். ஸோ ஆவரேஜ் 70 140 148 156 இது கூட ஒரு 103 9 5 2 259 கொடுத்துருக்கீங்க. 655 259 போணுச்சுன்னா இங்கே 4 இது வந்துட்டு 15 9 போணுச்சுன்னா 6 4 போகாது. இங்கே அடித்தா 5 இங்கே 16 5 போணுச்சுன்னா இங்கே ஒரு 9 இது வந்துட்டு 3
150, 45, 48, 198 இருக்கான். கூல். அடுத்த கொஷின். What is the total number of graduates who appeared for both civil service and engineering service together in the year 2022 கேட்குறீங்க. Total number of candidates applied appeared 2022. இதையும் கூட்டினா ஆன்சர் 135, 45, 55, 255. இங்கே இல்லை. Total number of candidates appeared. எவ்வளோ கேண்டிடேட் அப்பியர் ஆகிருக்காங்க? கிராஜுவேட்ஸ் அவுட் ஆஃப் த டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்பியர் எவ்வளோ கிராஜுவேட் ஆயிருக்காங்க? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ்? கிராஜுவேட் தான் கேட்குறாங்க. ஹூ அப்பியர் ஃபார் போத் சிஎஸ் அண்ட் யூஎஸ் டூ. இது 80, 80, 80, 160, 160 2 கழிச்சிரு 158. இல்லை, என்னமோ போ. The question is sum was invested at simple interest at X% per annum. ஓகே, 2 வருஷத்துக்கு. ஒருவேளை அந்த 3% வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா இட் உட் ஹேவ் ஃபியூச்சர்னு போட்டிருக்கீங்க. தட்ஸ் குட். ஓகே, ஒரு சம் இருக்கா? ஓகே, இது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு ஐன்னு தருதுன்னு வச்சுக்கிறேன். பி ஒரு பிரின்சிபல். இது வந்துட்டு 2 வருஷத்துக்கு போடுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகுது 300. இது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல. அதே மாதிரி இது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு மேபி ஒரு 1000 ரூபாய் தந்துருக்கலாம். எது சொல்கிறேன்னா இவன் வந்துட்டு 1000 தந்திருக்கலாம். இது வந்துட்டு அப்போது இந்த 1000 இதை வந்து கழிச்சிருங்க, ஒரு 415 தான் கொடுத்துருக்கும். அதனால இது வந்து 585 அதிகமாக கொடுத்துருக்கும். ஓகேவா? அதே பிரின்சிபல், அதே 2.5 தான். இதானா R+3 500 மைனஸ் பி. இதோட அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்க. இதில் என்ன காமனாக இருக்குன்னா பி 2.5/100 உள்ள வந்துட்டு R+3 மைனஸ் தான் இருக்கும். இதோட அமௌண்ட் வந்துட்டு 585 சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லலப்பா, நீங்கள் தான் சொன்னீங்க. இது ஒரு வாட்டி 4 வாட்டி 0.4. என்ன தலை பண்ணுறேன்? 40 இல்லையா? இன்ட்டு 10 போடுறேன். இந்த பக்கம் நம்ம இன்ட்டு 2 தடவை பண்ணலாம். 40,000. ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா 40 கூல். எனக்கு அமௌண்ட்டு தெரிஞ்சு போச்சு. 585 இன்ட்டு 14. ஸோ அதை டபுள் ஆக்குனா 500, 1000, 1080, 1080, 160, 170, 170, 1170, 1000, 2000, 2200, 2340. 0 P N 4 3 short 1. 12 plus 2 14/3 into 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 14. எனக்குன்னே வருவீங்களா? இது நான் புதுசாக வர மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கு. தப்பாகுமா? அது 7, 8, 9 அடி வாங்குறான். 7 மிச்சம் 2 24ல் 8. ஓகே, இது ஒரு 196 இன்ட்டு 78 போட்டால் 6, 12, 18. 8, 6, 48. சூப்பர். ஆன்சர்ல இல்லை. I don't know what mistake I have made.
தெரியல, இங்கே தப்பாக இருக்கலாம். என்னால எங்க தப்பு பண்றவன் புரிய மாட்டேது. இது R+3 தான். +3. ஓகே. P2.5 by 100. எங்கே தப்பு பண்ணேன்னு புரிஞ்சா? இதை இது கூட மல்டிப்ளை பண்ணேன். தட்ஸ் ஃபைன். வந்த ஆன்சரை நான் பை 3 போட மறந்துட்டேன். ஸோ 585/3 இருக்கணும். அதுதான் பிரின்சிபல். இன்ட்டு 41 வந்த ஆன்சர் பை 3 இருக்கணும். ஸோ இது பை 3 இருக்கணும். நான் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டேன். இது பை 3, அதனால தான் ஆன்சர் வந்துச்சு. அது அவ்வளோதான். போதும். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, கேவலமாக பண்ணியிருக்கேன். We'll see you next video.